தேவன் முதலில் ஒளியை கொண்டு வந்தது மிக முக்கியமான ஒரு செயலாகும். பொதுவாக நம் ஒளியின் இருப்பிடமாக சூரியனை கருதுகிறோம். ஆனால் சூரியன் படைக்கப்படுவதற்கு முன்பே இந்த வெளிச்சம் உண்டானது நமக்கு ஒரு பெரிய இரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த முதல் நாள் வெளிச்சம் என்பது சூரியனிடமிருந்து வந்ததல்ல. அது நேரடியாக தேவனுடைய மகிமையிலிருந்தும் அவருடைய வார்த்தையிலிருந்தும் புறப்பட்ட ஒரு தெய்வீக ஆற்றலாகும். சூரியன் என்பது ஒளியை தேக்கி வைக்கும் ஒரு கருவி மட்டுமே. ஆனால் தேவனே ஒளியின் ஊற்றாக இருக்கிறார் என்பதை இது நிரூபிக்கிறது. முதல் நாளில் உண்டான அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவையே முன்னடையாளப்படுத்துகிறது. யோவான் சுவிசேஷம் 1:5 சொல்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆம், இங்கே ஒளி என்பது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. அதே ஆமத்தில் உலகத்திற்கு வெளிச்சம் தர வந்த அதே வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் மெய்யான ஒளியாக பூமிக்கு வந்தது. இருள் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையாகிய ஒளியை இருளானது அணைக்கவோ அல்லது வெல்லவோ முடியாது. சூரிய ஒளி மேகங்களால் மறைக்கப்படலாம், ஆனால் யோவான் குறிப்பிடுகிற அந்த மெய்யான ஒளி எதற்கும் கட்டுப்படாதது. அது மரண இருளின் பள்ளத்தாக்கை போன்ற நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலும் பிரகாசிக்க வல்லது. ஆகவே நம் வாழ்வின் தினமும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே தேவனுடைய வார்த்தை என்னும் வெளிச்சம் நம் இருதயங்களில் பிரகாசிக்க வேண்டும். ஆமென்.